ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்கே லேர்னிங் சென்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா மேட்ச் மோட் தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸ்லுக்கப்பில் இருக்க மேட்ச் மோட் தான் பார்க்க போகிறோம். அதில் 4 டைப்ஸ் இருக்குது. அந்த 4 டைப்ஸுமே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 வே லுக்கப்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ்லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப்போட வேல்யூ இந்த ஆவரேஜ் கமா நெக்ஸ்ட்டு இந்த ஆவரேஜ்க்கு இந்த கிரேடுன்னு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆவரேஜை காப்பி பண்ணிக்கிட்டு F4 கீ கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டு கமா நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் வரப்போகிற அரே என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ நமக்கு ரிட்டர்ன் என்ன அரே வேணும்னா இந்த கிரேடு தான். ஸோ இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி F4 கீ கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டு கமா நெக்ஸ்ட்டு இஃப் நாட் ஃபவுண்டுன்னு காட்டுதுல அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க கிரேட் ஆவரேஜில் இந்தந்த கிரேடு இல்லையோ அதுக்கு என்ன கொடுக்கணும், அதாவது நோ கிரேடு அந்த மாதிரி என்ன கொடுக்கணும் அப்படின்றது வருது. ஸோ 87க்கே இங்கே கிரேடு இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்கே நோ கிரேடுக்கு என்ன கொடுக்கணும், நோ கிரேட். ஸோ டபுள் கோட்ஸில் நோ கிரேடுன்னு டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கமா மேட்ச் மோடு எக்ஸாக்ட் மேட்ச் தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ 0 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நோ கிரேடுன்னு வரும். ஏன்னா 87க்கு இங்கே கிரேடே இல்லை. நம்ம எதுக்கெல்லாம் கிரேடு கொடுத்துருக்கோன்னா 90ன்ற ஆவரேஜுக்கு, அப்புறம் 80ன்றதுக்கு, 70ன்றதுக்கு, 60ன்றதுக்கு தான் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். பட் 87, 67, 54, 73, 87க்குலாம் நம்ம கொடுக்கல. ஸோ நமக்கு நோ கிரேடுன்னு தான் காட்டும். அதனால இப்போ நமக்கு செகண்ட் மேட்ச் என்னன்றது பார்க்க போகிறோம். அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் தென் எக்ஸாக்ட் மேட்ச்சு அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஸ்மாலரு. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப்போட வேல்யூ சேம் இதே தான் கமா இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிட்டு F4 கீ கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டு கமா ரிட்டர்ன் வர அரே இந்த கிரேடு இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிட்டு F4 கீ கொடுத்து லாக் பண்ணிட்டு கமா நெக்ஸ்ட் இஃப் நாட் ஃபவுண்டில் நோ கிரேடுன்னு கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கமா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மேட்ச் மோடில் என்ன கொடுக்க போகிறோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் தென்னு இருக்குல்ல எக்ஸாக்ட் மேட்ச்சு ஆர் நெக்ஸ்ட்டு ஸ்மாலரு அப்போது -1ன்னு கொடுக்கணும். -1ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ ஏ கிரேடுன்னு வந்திருக்கு 87க்கு. ஸோ இதை நம்ம எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணலாம், ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் மோட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேட்ச் மோட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸாக்ட் மேட்ச்சு இல்லைன்னா நெக்ஸ்ட்டு லார்ஜரு, அதாவது எக்ஸாக்ட் மேட்ச்சு அப்படி இல்லைன்னா அதை விட பெருசு. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப்போட வேல்யூ தென் கமா நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிட்டு F4 கீ கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டு கமா ரிட்டர்ன் வர வேல்யூ இந்த கிரேடு. ஸோ இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிவிட்டு கமா F4 கீ கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கமா நெக்ஸ்ட்டு இஃப் நாட் ஃபவுண்டில் நோ கிரேடுன்னு கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மேட்ச் மோடில் இந்த வாட்டி என்ன கொடுக்க போகிறோன்னா நெக்ஸ்ட்டு லார்ஜரு. ஸோ லார்ஜருக்கு 1ன்னு இருக்குது. ஸோ 1ன்னு கொடுக்க போகிறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுக்கலாம். இப்போ 87ன்ற ஆவரேஜ்க்கு A+ன்ற கிரேடு வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது வைல்டு கார்டு கேரக்டரு. இந்த வைல்டு கார்டு கேரக்டர் இதுக்கு யூஸ் ஆகாது, கேரக்டருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இது இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 வே லுக்கப்பு. 2 வே லுக்கப்னா என்னென்னா எம்ப்ளாயி அண்ட் மந்த் இவங்க இது ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம சேல்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எம்ப்ளாயியோட டீட்டெயிலு ப்ளஸ் அவங்களோட மந்த்து எந்தெந்த மந்த்து அப்படின்றது அந்த மந்த்தையும் வச்சு நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் இப்போ லுக்கப்போட வேல்யூ இது கமா நெக்ஸ்ட்டு இதுதான்
கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ லுக்கப்போட அரே நெக்ஸ்ட் கமா நெக்ஸ்ட் ரிட்டர்ன் நமக்கு வர வேண்டிய வேல்யூ என்னன்னு கேக்குது. ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் அரேவை கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக எக்ஸ் லுக்கப் இன்னொரு எக்ஸ் லுக்கப்பை ஓப்பன் பண்ணும். ஸோ இன்னொரு எக்ஸ் லுக்கப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் லுக்கப்போட வேல்யூ இந்த வாட்டி மந்த்தை கொடுக்கணும். மந்த்து கமா நெக்ஸ்ட் லுக்கப்போட அரே அரே என்னன்ட்டு கேக்குது. லுக்கப்போட அரேனா அதோ இது இந்த மந்த்து. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் அரோ கொடுத்து ஃபுல்லாக காப்பி பண்ணி F4 கீ கொடுத்து லாக் பண்ணிட்டு கமா கொடுத்துடணும். நெக்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் வரப்போற வேல்யூவை இங்கே தான் கொடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துடக்கூடாது, லாஸ்ட்ல தான் கொடுக்கணும். ஸோ ரிட்டர்ன் வரப்போற வேல்யூ என்னன்னா நம்ம ரிட்டர்ன் அரேல என்ன கொடுக்க போறோம்னா இந்த எம்ப்ளாயி இந்த மந்த் இவங்க 2 பேர்த்தையும் வச்சு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சேல்ஸு. ஸோ இந்த சேல்ஸை நம்ம ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிக்கிட்டு F4 கீ கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டு தென் வந்து கமா இஃப் நாட் ஃபவுண்டுன்னு கேட்குது. இதில் நம்ம நோ சேல்ஸ்ன்னு கொடுக்கலாம். அதாவது சேல்ஸ் பண்ணலை அப்படின்னா நோ சேல்ஸ்ன்னு வரணும் அப்படின்னு கொடுக்கலாம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தான் ஆன்சர் வரும். 32,000ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? அதாவது தேவி February மந்த்தில் 32,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும். நீங்கள் இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த நேம் வேணாலும் சூஸ் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். 10,000 துர்காவுக்கு. இப்போ நீங்கள் வேறு நேம் ஏதாச்சும் சங்கீதா இந்த மாதிரி வச்சிங்கன்னா 6,000 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் லுக்கப்பில் நம்ம ரைட் சைடு டேட்டாவை மட்டும் ஃபைண்ட் பண்ண முடியாது, லெஃப்ட் சைடு இருக்க டேட்டாவையும் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஆல்ரெடி ஒரு நேம் கொடுத்துருக்கேன், லக் தாம்சம்னு. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப்போட வேல்யூ இது, தென் லுக்கப்போட அரே இது இந்த டேபிளில் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ தென் கமா இப்போ நமக்கு ரிட்டர்ன் அரே என்னன்ட்டு கேட்குது. ஸோ ரிட்டர்ன் அரேல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த வாட்டி நம்ம லெஃப்ட் சைட் டேட்டாவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட் டேட்டாவை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து ஃபுல்லாமே காப்பி பண்ணிக்கிட்டு தென் கமா இஃப் நாட் ஃபவுண்டில் நாட் ஃபவுண்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதாவது லக் தாம்சம் அவங்களோட எம்ப்ளாயி ஐடி இதுதான். ஸோ அது கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்க லக் தாம்சம் 171567 அது கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.